எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி அதிகாலையிலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிக்கஸ்ட் நியூஸ் தான். இந்திய பங்குச்சந்தைக்கு மட்டும் இல்லாமல் உலக சந்தைக்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிக்கஸ்ட் நியூஸ்னே நம்ம சொல்லலாம். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த போர் ஒரு 2 வாரத்துக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த 2 வாரத்தில் ஒரு பேச்சுவார்த்தைகள் நடந்து சீஸ்ஃபயர் அறிவிக்கவும் வாய்ப்புகள் இருக்கலாம், மேபி இருக்கலாம். அப்படி நடந்துச்சு அப்படின்னா இன்னும் மார்க்கெட்டுக்கு நல்லாவே ஒரு பாசிட்டிவ் வைப்பாக தான் மேலே வரதுக்கும் சான்சஸ் நிறையாவே இருக்குது. இந்திய பங்கு சந்தைக்கு மட்டும் இல்லாமல் உலக சந்தை எல்லாமே இன்றைக்கான மார்க்கெட்டில் ஒரு பாசிட்டிவ் வைப்பு தான். அப்படி இன்றைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி ஒரு 900 பாயிண்ட் கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகி க்ளோசிங் பார்த்தீங்க அப்படின்னா 875 பாயிண்டில் அதிகரித்து 24,000 க்ளோஸ் வச்சுருக்கு. நியரஸ்ட்டாக 24,000 கிட்ட க்ளோஸ் வச்சுருக்கு. இன்றைக்கான மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா டே ஹையை பார்த்தீங்க அப்படின்னா 24,030 வரைக்கும் டே ஹை போயிட்டு க்ளோசிங் நியரஸ்ட்டாக அங்கே தான் க்ளோஸ் வச்சுருக்கு. இதனுடைய கண்டினியூட்டி நாளைக்கும் தொடருமா? ஏன்னா இந்த ஒரு பிக்கஸ்ட் பாசிட்டிவ் நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து மேலே வர்றதுக்கான சான்சஸ் இருக்குமா? ஏன்னா ஆல்ரெடி இப்போ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 2000 பாயிண்ட் கிட்டத்தட்ட ஒரு 2000 பாயிண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அப்சைட் வந்திருக்கு. இந்த 4 டேஸில் மட்டும் ஒரு 1800 புள்ளிகள் அதிகரித்து தான் இப்போ நிஃப்டி இருக்குது. இதனுடைய கண்டினியூட்டி நாளைக்கு எப்படி இருக்கும்? நாளைக்கான மார்க்கெட்டில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் என்ன? இன்ட்ராடேவுக்கான பை அபோவ் செல் பிலோ. ஏன்னா இன்றைக்கான மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆன மார்க்கெட்டு நியரஸ்ட்டாக அதே இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸ் வச்சுருக்கு. இதுக்கு பெரிய மெயின் ரீசன் இந்த போர் பார்த்தீங்க அப்படின்னா 2 வீக்ஸ் தள்ளி வச்சிருக்கிறது தான். இப்போ நாளைக்கான மார்க்கெட்டில் நம்ம ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 24,080 ஒரு ரெசிஸ்டன்ஸு, அடுத்தது 24,120 ஒரு ரெசிஸ்டன்ஸு, அடுத்தது 24,200 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. அதேமாதிரி கீழே சப்போர்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டே எங்கே அப்படின்னு, ஏன்னா இன்றைக்கி ஒரு பெரிய கேப் அப் தான் கொடுத்துருக்கு. இன்றைக்கான டே லோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட், அதாவது 23,900 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அடுத்தது 23,820 ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அடுத்தது 23,750 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. இது எல்லாமே கீழே டவுன் சைடுக்கான ஒரு சப்போர்ட் ஜோனு. ஏன்னா இன்றைக்கு ஒரு பிக்கஸ்ட் கேப் அப் கொடுக்கறதுனால இது கீழே டவுன் சைடுக்கான ஒரு சப்போர்ட்டு. அடுத்தது நம்ம நாளைக்கான நிஃப்டியினுடைய இன்ட்ராடே லெவல்ஸ். ஏன்னா கண்டினியூஸாக பார்த்தீங்க அப்படின்னா 4 டேஸ் பார்த்தா அப்படின்னா ஒரு அப் சைடு தான் வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1800 புள்ளிகள் அதிகரிச்சிருக்கு 22,180 இருந்து. இப்போ இதனுடைய கண்டினியூட்டி நாளைக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நாளைக்கான பை அபோவ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 24,080, இந்த 24,080க்கு மேலே மார்க்கெட் இருந்துச்சு, சஸ்டெயினாக இருக்குது அப்படின்னா நம்ம ரிமைனிங் பையிங்கை கன்சிடர் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கெட் திரும்ப மேலே வரும்பொழுது நம்ம செல் பண்ணோம் அப்படின்னா திரும்ப கீழே வந்துச்சு அப்படின்னா ஒரு கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த 23,900, 23,850 இந்த ரேஞ்செல்லாம் சப்போர்ட் எடுக்கும். அப்படி நல்ல செல் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கான டே லோ என்ன? இன்றைக்கான டே லோ பார்த்தீங்க அப்படின்னா 23,820. அப்படி நல்ல செல்லிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 23,800 உடைச்சிட்டு மார்க்கெட் கீழே இருக்குது, 23,800 கீழே இருக்குது அப்படின்னா நம்ம அப்போ தான் செல்லிங்கே நம்ம கன்சிடர் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கெட் இந்த லெவலில் ஸ்டாப் லாஸை எடுத்து நம்ம பை பண்ணலாம். அப்படி 24,080 ரேஞ்சு அந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த லெவலில் ஸ்டாப் லாஸை எடுத்து நம்ம செல் பண்ணலாம். இதுதான் பொதுவாக நாளைக்கான நிஃப்டியினுடைய இன்ட்ராடே லெவல்ஸ். இந்த லெவல்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.